இப்பொழுது கத்தார் நாட்டைச் சேர்ந்த கத்தார் நாட்டிலே கத்தார் பல்கலைக்கழகத்தில் உபவேந்தராக கடலையும் எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த டாக்டர் டீன் முகமது PhD அவர்கள் உங்களுக்கு உபன்யாசம் செய்வார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيد الخلق أجمعين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم، وصلى الله عليه وعلى آله وصحبه حق قدره ومقداره العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، الصلاة والسلام عليك يا سيدي يا رحمة للعالمين، الصلاة والسلام عليك يا سيدي يا شفيع المذنبين، الصلاة والسلام عليك وعلى آلك وأصحابك وأتباعك إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் எனது ஆசிரிய தந்தைகளுக்காகவும் எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வேண்டி பிரார்த்தித்தவனாக நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற பெரியார்களே, அறிஞர் பெருமக்களே, முஹிப்பீன்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை தியானம் செய்வதற்காக என்று அவனது வழியிலே மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை தயார் செய்வதற்கென்று தக்வாவின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த புனித இடத்திலே அழகிய ஆத்மாவை நிரப்பிய திக்ர் மஜ்லிஸின் பின்னால் அல்லாஹுவின் அமரர்களும் அல்லாஹுவின் இறை நேசர்களும் அவர்களது ஆசீர்வாதங்களினை கொட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே உங்கள் முன்னிலையிலே எழுந்து பேச நிற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அருளிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இங்கே குழுமியிருக்கின்ற உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்த பேரறிஞர்கள் மத்தியிலே உங்களுக்கு தெரியாத ஒன்றை பேசக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் இதனில் பங்கு கொள்வதன் மூலம் இதிலே கலந்து எனக்கும் தெரிந்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் வல்ல அல்லாஹுவின் அருளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் அல்லாஹுவின் நேசர்களான அவுலியாக்களின் குதுபுமார்களின் கௌசுமார்களின் அபுதால்களின் நுஜபாக்களின் நுகபாக்களின் பரக்கத்தும் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே பேசும்படி வேண்டப்பட்டிருக்கின்ற விடயம் தஸவ்வுஃப். இன்று நாம்
இங்கே உம்மு ஜாவியாவிலே உலகளாவிய தரீக்காவான ஷாதுலியா தரீக்காவின் இலங்கையை பொறுத்தவரை தலைமை இடத்திலே கூடியிருக்கிறோம் என்றால் அது தஸவ்வுஃபின் ஒரு வெளிப்பாடு. இஸ்லாமிய கலாச்சாரத்திலே, இஸ்லாமிய வாழ்க்கை முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டு இன்று வரை மிகவும் முக்கியமான ஒரு தூணாக இருந்து வந்த தஸவ்வுஃப் என்பதை பற்றி இஸ்லாம் தோன்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து ஏறத்தாழ 1500 வருடங்களுக்கு பின் நாம் பேச வேண்டி இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். இஸ்லாமிய வரலாற்றின் முதல் நாள் முதல் இன்று வரை தஸவ்வுஃப் இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படையாக வேறாக இருந்து வந்திருந்தும் இன்று நாம் உலகளாவிய ரீதியிலே எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் வாழ்கின்ற எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கே தஸவ்வுஃபை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்று இருப்பது மிகவும் கவலைக்குரியதாகும். சமுதாயத்திலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள், படித்த மடையர்கள் இருக்கின்றார்கள், படியாத பாமரர்கள் இருக்கின்றார்கள். இவர்களையெல்லாம் ஒரு மனிதன் திருத்த முடியும். ஆனால் சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அவர்களது உள்ளங்களிலும் செவிகளிலும் நாட்களிலும் முத்திரை அடித்து விட்டவர்கள். கூறினால் விளங்க மாட்டார்கள், சொன்னால் கேட்க மாட்டார்கள், புரிய வைத்தால் புரிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிலரினால் உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் சமுதாயம் விளக்கமற்று தெளிவற்று திரிகின்ற இந்த நேரத்திலே தஸவ்வுஃப் ஒரு முக்கியமான பிரச்சினைக்குரிய ஒரு விடயமாக பலராலும் கதைக்கப்படுகின்றது, அணுகப்படுகின்றது. இதனால் தான் தஸவ்வுஃப் என்றால் என்ன, குர்ஆனும் ஹதீஸும் காட்டுகின்ற அந்த தூய வழிதான் தஸவ்வுஃப் என்பதை எனக்கு தெரிந்த முறையிலே உங்களுக்கு கூறி வைக்கலாம் என்று விரும்புகிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதராக அனுப்பிய பொழுது சிருஷ்டிகளிலே முதல்வராக இருந்தாலும் இவ்வுலகத்திலே வெளிப்பட்ட ரசூல்மார்களின் வரிசையிலே இறுதியானவராக வந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு ரசூலாக அனுப்பிய பொழுது அதன் அடிப்படை நோக்கம் மக்களை மீண்டும் அல்லாஹுவின்பால் கொண்டு செல்வதாகும்.